அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இலங்கை தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஐநாவினுடைய 60வது அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கை தொடர்பான அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றது. பலரும் பலவிதமான கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே பேசியது போல் படு ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது. 12 மாதங்களுக்கு முன்னதாக என்ன கூறினோமோ அதேதான் இப்பொழுது நடந்திருக்கின்றது. அதற்கு முதல் 24 மாதத்துக்கு முன்னர் என்ன கூறினோமோ அதேதான் இப்பொழுது நடந்திருக்கின்றது என்றபடியால் எங்களுடைய தமிழ் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நாங்கள் இங்கே வாரந்தோறும் கொண்டு வரும் பொழுது சில வேளைகளில் சிலர் தங்களை விமர்சிப்பது ஆக பார்க்கலாம். அப்படியெல்லாம் பார்த்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மக்களுக்கு உண்மை நிலை புரிய வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் கூறுகிறோம். முதலில் சுருக்கமாக மீண்டும் இலங்கை அரசாங்கம் உள்ளக பொறிமுறையினூடாகத்தான் பொறுப்பு கூறுதலை தாங்கள் கையாளப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் விஜித் ஹேரத் கூறிய விடயங்கள் தொடர்பாக சுருக்கமாக முதலில் கூறுவீர்கள். உண்மைதான். இலங்கை அரசு தமிழர் விடயத்தில் மஹிந்த அரசாக இருக்கலாம், மைத்திரிபால அரசாக இருக்கலாம், ரணில் அரசாக இருக்கலாம், அனுர அரசாக இருக்கலாம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. நாங்கள் ரணிலை தூக்கி உள்ளுக்கு போட்டார், மஹிந்தாவை வீட்டை விட்டு கலைத்தார் என்று நாங்கள் காவடி எடுக்கலாம். ஏனென்றால் அது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதை சும்மா பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழர் பிரச்சனை என்று வரும்போது அன்றுகுமார் சனாக்க அரசும் ஒன்றுதான், மஹிந்த அரசும் ஒன்றுதான், கோத்தபாயா ஒன்றுதான், ரணிலும் ஒன்றுதான் என்பதை விஜித ஹேரத் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் விஜித ஹேரத்துக்கு ஒன்று புரியவில்லை. 1980களில் 90களில் என்று சொல்லலாம், அல்லது அதற்கு முதலும் ஒருவர் ஒரு ஃபைல் கோப்புகளை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவாவுக்கு ஏறி இறங்கி கொண்டிருந்தார் என்று ஒரு தகவல் வந்தது. ஏன் அவர் அங்கு சென்று வருகிறார் என்று பார்த்தால், அங்கு தென்னிலங்கையில் கொல்லப்பட்ட காணாமல் போன சிங்கள இளைஞர்களுக்கான நீதி வேண்டி. அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியல் உச்சம் பெற்றது சிங்கள மக்களிடம். அந்த ஏழை மக்கள், காணாமல் போனவர்கள், கொல்லப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுத்தாரேன் என்று ஐநாவுக்கு சென்று வந்தது. அப்ப ஒன்றை கேட்கிறேன், நீங்களே ஐநா உள்ளக பொறிமுறை சரி வராது என்று ஐநாட்டத்தான் போறீங்க. நீங்கள் சிங்களவர், நீங்களே உள்ளக பொறிமுறை சரி வராது என்று ஐநாட்ட போறீங்க. ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் எவ்வாறு உள்ளக பொறிமுறை சரியாக வரும்? மஹிந்த ராஜபக்ச அதை கையை விட்டு விட்டார், அது வேறு விடயம். ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய அரசியலுக்காக திரிஞ்சால் அது அப்படித்தான் போகும், அது வேறு விடயம். ஆனால் அப்ப என்னென்று தமிழர்களுக்கு மட்டும் உள்ளக பொறிமுறை, அதுவும் சரி, உள்ளக பொறிமுறை என்றால் நீங்கள் அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கிறீர்களா என்றால் இல்லை. எத்தனையோ ஆணைக்குழுக்கள் காணாமல் போயிருக்கின்றன அல்லது மிரட்டி திரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த ஒரு சிப்பாயும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக நிற்கிறார்கள். ஓரிருவர் தண்டிக்கப்பட்டாலும் அவர்களை கூட உடனடியாக அரசுகள் மாறும் போது விடுதலை செய்த சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இப்போ ஊழல் என்று சொல்லி இந்த அரசு மஹிந்தாவை ராஜபக்ஷவை வீட்டை விட்டு கலைத்தார்கள், மைத்திரியை கலைத்தார்கள், ரணிலை தூக்கி போட்டார்கள், பாதாள உலக குழுவில பலரை கைது செய்தார்கள், இன்னும் பலரை தேடுகிறார்கள், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளுக்கு இருக்கிறார்கள், பலர் தேடப்படுகிறார்கள். என்றாலும் இவர்கள் அனைவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. என்ன ஒற்றுமை? சிங்களவர்கள். தமிழர்களில் அப்ப ஊழல்வாதிகள் இல்லை. தமிழர்கள் 24 கரட் தங்கம் என்றுதான் நாங்கள் இதை சொல்லலாம். அப்படி ஏனென்றால் சிங்கள இனத்தில் நீங்கள் களை எடுக்கிறீர்கள், கெட்டவர்களை அகற்றி, ஊழல்வாதிகளை அகற்றி அந்த இனத்துக்கான ஒரு விடிவை கொண்டு வருகிறீர்கள். ஆனால் அதே இதை தமிழர் தரப்பில் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? இல்லை. அதில் 2 விடயங்கள். ஒன்று, இலங்கை அரசு அதனை பயன்படுத்தாது. இரண்டாவது, கையை வைத்தால் இங்கு இருக்கிறவர்கள் தேசியவாதிகள் மீது கையை வைத்து விட்டார்கள் என்று புலிச்சாயம் பூசுவார்கள். ஊழல்வாதிகளுக்கே புலிச்சாயம் பூசுறவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு என்ற இடங்களில் மேல் கைது வைத்து விட்டார்கள். அவர்கள் அப்படி இருக்காது. அவர்கள் அங்க
இலங்கை அரசிட்ட சம்பளம் வாங்கி கொண்டு இலங்கை அரசுக்கு வேறு செய்கிறாங்க. அப்ப இந்த லட்சணத்துல எவ்வாறு உலக பொறிமுறை பயனளிக்கும் என்றது ஒரு புறம் இருக்க, ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் வந்து அவரும் வந்து இந்த அரசு செய்கின்ற பணிகளை கூறினாலும் சரி, இந்த உலக பொறிமுறையாக கூறினாலும் சரி, பட்டும் படாமலும், அதாவது இந்த தமிழ் கட்சிகள் வெளியிட்ட அறிக்கையையும் சிங்கள அரசின் பரிந்துரைகளையும் ஒரு தொகுத்து பார்த்து, இந்த பட்டிமன்றம் நடக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்கள், பட்டிமன்றம் நடக்கும் போது ரெண்டு பக்கத்தின்டையும் பார்த்து ஒரு சலாப்பல ஒரு நடுவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டு இதை சொல்லி விட்டுட்டு முடிச்சு விட்டுட்டு போறோம், அதே போல செய்து விட்டுட்டு போயிருக்கிறார். அவ்வளவுதான். இதில் எதுக்குமே நாங்கள் கொண்டாடுவதற்கோ அல்லது இதை காத்திரமாக அன்று இதை கொண்டு அங்கால நகர்வதற்கோ எதுக்குமே ஒரு பிரயோசனமற்றதாகத்தான் இருக்குது. நேற்று நான் உங்களோடு உரையாடும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்த தீர்மானம் தொடர்பாக எவ்வாறு வோகுட்டக் அவர்கள் சிங்கள பெண் ஒருவர் தன்னுடைய கணவர் காணாமல் போய்விட்டார் என்ற விடயத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்திருந்தீர்கள். நீங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பொழுது எனக்கு அது உங்களுடன் கேட்க முடியவில்லை. இன்று சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அந்த ஒரு பெண்மணி, நீங்கள் நேற்றைய தெளிவாக கூறுகிறது, ஒரு பெண்மணியினுடைய கணவர் என்றாலும் அது கணவர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை ஈழத்தமிழர்களோடு வந்து ஒப்பிட்டு பார்ப்பது ஏற்க முடியாத ஒரு விடயமாக, ஏனென்றால் எத்தனை ஆயிரக்கணக்கான என்னுடைய உறவுகள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சிந்திக்க தோன்றியது என்னவென்றால், என்னத்துக்காக இவ்வாறான ஒரு விடயத்தை இவர் இங்கே கையாண்டிருக்கின்றார்? உங்களுக்கு தெரியும், லசந்த விக்ரமசிங்க இந்த ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்டது யார் அதன் பின்னணியில் இருக்கின்றது தெரியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் தெரியும். இனி தாஜுதீன் என்று ரக்பி விளையாட்டு வீரர் அவர் கொல்லப்பட்ட விடயம், அதில் யார் பின்னணியில் இருக்கிறார்கள், இப்படி எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை இங்கே கொண்டு வராமல் அந்த ஒரு பெண்மணியினுடைய விடயத்தை மட்டும் அங்கே சுட்டிக்காட்டியது, இதன் பின்னணியில் அவர்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. நீங்கள் அவதானிக்கிறீர்களா? அதாவது இரு கோடுகள் தத்துவம் என்பது போல விடுதலை புலிகள் செய்த குற்றங்கள் என்று அல்லது தங்களுக்கும் இவ்வாறு நடந்திருக்கின்றது என்றதைக்கும். ஆனா இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் கூறின இப்ப லசந்த விக்ரமதுங்காவோ அல்லது தாஜுடீனோ இவ்வாறான கொலைகள் எல்லாம் மேல்மட்டம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். கோத்தபாயாவோ மஹிந்த ராஜபக்ஷாவோ அப்படியான சந்தர்ப்பமா தான் இருக்கு. ஆனால் அதை தவிர்ப்பதற்காக அவற்றை வேண்டுமென்றே விட்டு இங்கே இன்னும் ஒரு விடயத்தை கொண்டு சமப்படுத்துவதற்காக அதுதான். அப்ப ஏனென்றால் ஏற்கனவே லசந்த விக்ரமதுங்காவின் கொலையில கோத்தபாய ராஜபக்ஷாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் வைத்து கொடுத்திருந்தார்கள், கார்பாத்தில் வைத்து. பிறகு அவர் அது அங்கு போகாமலே விட்டுவிட்டார். அப்ப அதுகளை எடுத்தால் அது சென்சிட்டிவாக போகும். இப்ப இந்த அரசு ஒரு வலுவல் போக்குடன் தான் நடக்கின்றது. ரணிலை பிடித்தார்கள், அதுவும் ஒரு வலிமையற்ற கேஸைத்தான் போட்டார்கள். ஒரு படத்தை காட்டுவது, நாங்கள் பிடித்தோம், இது ஊழலை ஒழிக்கின்றோம் என்று ஒரு ஒரு நாடகம் ஆடுவதாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் தமிழர்களில் மீதான் தமிழர் என்ற பிரச்சனை என்று வரும்போது அதனை ஏதோ ஒரு வகையில் முன்னே அரசுகள் என்னென்ன திட்டங்களை கையாண்டனோ அதே போன்ற திட்டத்தை தான் அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் இந்த அரசும் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் கூறுவது சரி, சிங்கள மக்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த ஊழல் ஒழிப்பாக இருக்கட்டும், சிங்கள மக்களுக்காக அவர் செயல்படுவது போல் தெரிகின்றது. இதுவரையில் இன்னும் தமிழர் தரப்பு தொடர்பாக இவர்கள் செயல்படவில்லை. அப்படி செயல்படுவார்கள் பொழுது நாங்கள் நிச்சயமாக தொடர்பாக கதைக்கலாம் என்று கூறிக்கொண்டு, இன்னும் 2 விடயங்கள் இருக்கிறது ஐநா தொடர்பாக பேசுவதற்கு. உங்களுக்கு தெரியும், 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐநா இந்த ஆணையாளருடைய அறிக்கையில் 13வது திருத்த திட்டம் கொண்டே உள்ளடக்கினார்கள். உண்மையா அப்பொழுதெல்லாம் நாங்கள் இங்கே விரிவாக பார்த்திருந்தோம். அதாவது மனித உரிமை ஆணையாளருடைய இந்த அறிக்கையில் 13, அதாவது 13வது என்பது இலங்கை யாப்பில் இருக்கின்ற ஒரு விடயம். அதற்கும் இந்த ஐநா மனித உரிமைக்கு என்ன அதுக்கும் தொடர்பு இருக்கின்ற விடயங்களை நீங்கள் மற்றும் ஃபட்டிமா மாஸ்டர், இராமைதுரன், நேரு போன்றவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அந்த 13வது திருத்த சட்டத்துக்கு இப்பொழுது என்ன நடந்திருக்கின்ற என்று அது தொடர்பாக ஏதாவது ஆணையாளருடைய இந்த அறிக்கையின் பின்னர் ஏதாவது கூறினார்களா? இந்த முறை இந்தியாவின் தூதுவர் அங்கு இந்த இலங்கை தொடர்பான விவாதத்தில் பேசியிருந்தார்.
அவர் தெரிவிக்கும் போது இலங்கை அதாவது தமிழ் மக்களுக்கு டிவல்யூஷன் அதாவது அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும், அதுவும் இலங்கையின் இறையாண்மையோ அல்லது ஒருமைப்பாட்டையோ பங்கம் பாதிக்காத வகையில் மிகவும் மென்மையாக அதை ஒன்றை வழங்க வேண்டும் என்றும், தாங்கள் அவர்கள் இந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை தொடர்பாக வாயை திறக்கவில்லை, தாங்கள் அங்குள்ள மக்களின் தமிழ் மக்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்காகவும் இந்திய இலங்கை உடன்பாட்டின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை இலங்கை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியும், அதற்கு ஏதுவாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லியும், இன்னொன்று நீங்கள் கேட்டால் தலை சுத்தி போவீர்கள் என்னென்றால் 13வது திருத்த சட்டத்தை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறதா. ஏனென்றால் இப்ப ட்ரம்ப் 50% வரி ஏத்தினோன்னா சீனாட்ட ஓடின்னு நீங்கள் இல்லை அழுத்தம் கொடுத்து அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்களாம். இலங்கை நான் நினைக்கிறேன் இந்தியாவோட அதிக அணுகுண்டுகளை கொண்டிருக்கிற ஒரு நாடாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் இலங்கையில் 20 லட்சம் படையினர் இருக்கலாம், அல்லது விமானம் தாங்கி கப்பல்களை கொண்ட நாடாக இருக்கலாம், அல்லது இலங்கை மொசாட்டை விட பெரும் புலனாய்வு துறையில் சிறந்ததாக இருக்கலாம் என்று நாங்கள் எண்ண தோன்ற அளவுக்கு இந்திய தூதுவரின் விவேகமான பேச்சு இருந்திருக்கிறது. இன்னும் தமிழர்களை முட்டாள் ஒரு சிலர் நம்புகிறார்கள், ஒரு சிலர் அவர்களை தூக்கி பிடிப்பார்கள். ஆனால் அதற்காக எல்லா தமிழர்களும் முட்டாள்கள் என்று எண்ணி விடுவதுதான் எங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. 13வது திருத்தம் என்பது நாங்கள் அதை எதிர்க்கவில்லை, அது இலங்கையின் ஜாப்பில் இருக்கின்றது. இலங்கை நிறைவேற்ற வேண்டும். இந்தியா அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இலங்கையில் உள்ள ஒரு மானமுள்ள தமிழன் வழக்கு போட்டாலே அதை செய்யலாம். போட மாட்டார்கள், யாரும் போட மாட்டார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள். 13ஐ எதிர்க்கிறதுக்கண்டே ஒரு கூட்டம் தெரிகிறார்கள். அது இலங்கையின் ஜாப்பில் இருக்கிறது என்று தெரியாமல் அரசியல் நடத்துகிற அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். அது தீர்வு திட்டம் இல்லை என்றாலும் அதை தீர்வு திட்டம் மாதிரி கொண்டு வந்து அதை எதிர்ப்பதாக கூறி அரசியல் செய்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் அரசியலாக மாறிவிட்டது. இதில் இந்திய தூதுவர் இந்திய பிரதிநிதியின் அரசியல் அது இன்னும் ஒரு நகைப்புக்கிடமானது. ஏனென்றால் இலங்கை மிகப்பெரிய வல்லரசு. நீங்கள் அமெரிக்காவுடன் ஒத்தைக்கொத்தைக்கென்று நிற்கிறீர்கள், சீனாவுடன் நிற்கிறீர்கள், பாகிஸ்தானுடன் நிற்கிறீர்கள், இலங்கைக்கு பம்முகிறீர்கள் என்னும் போது நீங்கள் அதில் அர்த்தம் என்னென்றால் உங்களுக்கு தமிழர்கள் மீதான ஆத்திரமும் வெறுப்பும் தான் அதன் காரணம். நீங்கள் தேவை உங்களை எதிர்க்கிற ஒருவனை ஓடிப்போய் அவன் உதஞ்சாலும் ஓடிப்போய் கட்டி அணைக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னொருவர் மீது இருக்கின்ற வெறுப்பின் அடையாளமாகத்தான் பார்க்கலாம். இதை கொஞ்ச தரப்பு கொண்டாடுகிறார்கள். இந்தியாவுக்கு வானையும் தரையையும் கடலையும் எழுதி வைக்கிற அமைப்புகள் பிரித்தானியாவில் இருக்கின்றது. அவர்கள் தங்கட வீட்டை எழுதி கொடுக்கலாம் வேணுமெண்டா இந்தியாவுக்கு. அங்க இருக்கிற அந்த அப்பாவி மக்களின் வானையும் கடலையும் தரையையும் தலைவர் எழுதி கொடுத்தவரான். தலைவரையே பார்க்கலையே. அந்த அமைப்பின் தலைவர் இங்க ஒரு நாள் போய் பாலசிங்க மண்ணையை கூட பார்த்தது கிடையாது. இறந்தா பிறகு அங்கேயும் விடுதலை புலிகள் இல்லாத பிறகு தாங்கள் ஏதோ விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்டவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடு அப்படியானவர்கள் இருக்கும் போது இந்தியாவின் கருத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது என்று சொன்னால் இவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் எல்லா தமிழர்களையும் கணக்கிடுகிறார்கள். எல்லோரும் இப்படியான மூடர்களாக இருப்பார்கள் என்றால், ஆனால் இந்தியா ஒன்று தெரிய வேண்டும், நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு தமிழர்கள் படிப்பிலேயோ அறிவிலேயோ அல்லது உலக அறிவிலேயோ தாழ்ந்தவர்களாக இல்லை என்று. இந்தியாவை பொறுத்தமட்டில் 13 நிறைவேற்ற வேண்டும், நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று என்னத்துக்காக அந்த கரிசனையை வெளிப்படுத்துகிறார்? அந்த என்னென்று சொன்னால் இப்ப ஐக்கிய நாடுகள் சபை இந்த கூட்டத்துல அது பேச தேவையில்லை. என்னென்று சொன்னால் அங்கு போர்க்குற்றம், மனித உரிமை மீறல், நல்ல ஆட்சி இது தொடர்பாகத்தான் பேச வேண்டும். அது எதையும் பேச விருப்பம் இல்லை. இப்ப உங்கள்கிட்ட ஒரு மாட்டை பற்றி கற்று எழுத சொல்லி பேப்பர் வினாத்தாள்ல வருகுது. உங்களுக்கு தென்னையை பற்றி தான் தெரியும், மாட்டை தெரியாது. அப்ப என்ன செய்யறீங்க? ஒரு கழுத்துல மாட்டை கொண்டே தென்னையில கட்டி போட்டு தென்னையை பற்றி எழுதி போட்டு இந்த தென்னை மாடு கட்ட உதவும்
ரெண்டு முடிச்சா சரி. அப்ப அதே போலதான் அவனுக்கு அதை கதைக்க விருப்பம் இல்லை. அப்ப ஒரு கதிரை எடுத்து இதை கொண்டு போய் அதுல கட்டி போட்டு அதை பேசி போட்டு போனால் அப்ப தமிழர்களுக்கும் ஏதோ வைமுண்டை பற்றி இந்தியா கதைக்குது, தீர்வை பற்றி கதைக்குது, டிவல்யூஷன் என்று கதைக்கிறாங்க என்றெல்லாம் அதுக்கு சங்கூதுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குத்தானே. அப்ப அந்த ஒரு கொஞ்சம் ஜாலரா அடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கொண்டு இப்படியே பேசி போட்டு போறது. ஆனால் அங்க தாயத்துல இருக்கிற மக்களுக்கு இது இல்ல. ஒருத்தருக்கு நினைக்கிறேன் 90% ஆட்கள் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இதுகள் தொடர்பாக அரசியல்வாதிகள் அப்பப்ப வந்து போவார்களே தவிர நான் பேசிய இடத்தில் யாருக்கும் இது இப்படி நடக்கிறதா கூடிய அங்க தெரியவில்லை. கிராமங்கள்ல நான் பேசி பார்த்தேன், அவர்களுக்கு இப்படி நடக்கிறதா கூட தெரியவில்லை. நீங்கள் சொல்லுவது சரிதான். அவர்கள் இதை பற்றி பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இவர்கள் குறை கூறுவதாக யோசிப்பார்கள். இந்த அமைப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை ஊதி வைத்திருக்கிறார்கள். ஏதோ வந்து சேரப்போன்று அவர்களுக்கான தீர்வு வரப்போன்று என்பதை ஊதி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த ஒரு சிலரிடம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. இனி மனித உரிமைகள் ஆணையாளருடைய இந்த விடயத்தை நாங்கள் இதற்கு மேல் பேசுவதற்கு என்னை பொறுத்த மட்டும் ஒன்றுமில்லை என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். என்றால் 3 ஆண்டுகளுக்கு இதை விடயத்தை தொடர்ச்சியாக இதைத்தான் பேசியிருக்கின்றோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு இஞ்சி கூட மாறவில்லை. இதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எங்களுடைய தமிழர் தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் அங்கே போவதும் முக்கியம்தான், இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதற்காக. இனி நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தங்களுடைய உத்தியோகபூர்வ வீடுகளிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. சமீபத்தில் கூட நாடாளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அதிபர்களுக்கான சலுகைகள் தொடர்பான ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியும். உண்மைதான். என்று சொன்னால் ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லித்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் சந்தித்த தோல்வி அவர்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். ஆனால் அதனையும் வலுவானதாக செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப சாஃப்டாக செய்ய வேண்டும். அதாவது இதில் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். நாங்கள் செய்ததாயும் இருக்க வேண்டும், அந்த கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பும் வந்திருக்க கூடாது, அதே நேரம் மக்களும் நம்ப வேண்டும். அப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்ப மஹிந்த ராஜபக்ஷ மீதான ஊழலை காட்டி அவரை தூக்கி ஜெயிலில் போடுவதில்லை, அவர் இருந்த வீட்டிலிருந்து அவரை வெளியேற்றுவது. சரி, அது உண்மைதான், அது நல்லது. உண்மையில் அவர்கள் அவ்வளவு ஆடம்பரமாக பயன்படுத்தி இருந்தால் அது தவறுதான். அதை அவர்களை அனுப்ப வேண்டியது கட்டாயம்தான். அதில் எங்களுக்கு ஒன்றும் கொண்டாடுவதற்கு இல்லை. நாங்கள் நடுநிலைமையாக என்ன நடக்கிறது என்றதை மக்களுக்கு தெரிவித்தால் சரி. நீங்கள் பார்க்கலாம், இப்ப பங்களாதேஷ் நேபாளத்தில் இடம்பெற்ற சம்பவம், பாராளுமன்றத்தை கொளுத்தி விட்டார்கள். அதாவது பிரதமரை கூட சிறப்பு படையின் உலங்கு வானூர்த்தி மேலே நின்றுதான் தூக்கி எடுத்தார்கள். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கயிற்றில் தொங்கி கொண்டு போகிறார்கள். அதாவது உலங்கு வானூர்தியிலிருந்து கயிற்றை போடுகிறார்கள், அந்த கயிற்றுல தொங்கிக் கொண்டு போகிறார்கள். அது உண்மையான காட்சியா? உண்மையான காட்சி. கயிற்றில் தொங்கிக் கொண்டு போகிறார்கள். பலரை பெட்டியில் வைத்து மேலே தூக்குறார்கள். ஒரு கூட்டமான நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் ஒரு அந்த நாடாளுமன்ற வளாகத்தின் குப்பை தொட்டிக்குள் ஒளிச்சிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி இராணுவம் நிற்கின்றது. அவர்களை வெளியேற்ற என்னென்று கொண்டு வார்கள். முள்ளுக்கம்பிக்கு மேலால் தூக்கி எடுக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிலர் அகப்பட்டவர்களை அடித்து ஆற்றில் சாக்கடையில் தூக்கி வீசி இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு. ஒரே போலதான் பங்களாதேசத்தில் இடம்பெற்றது. ஹசீனா 14 வருடம் ஆட்சியில் இருந்தவர் கடைசியா உலங்கு வானூர்தியில் தான் தப்பி ஓடி இருந்தார். இப்ப இதை கொழும்பிலிருந்து வருகின்ற பத்திரிகை தெளிவாக போட்டிருக்கின்றது. இது எல்லா ஆசிய நாடுகளுக்கும், இந்த ஊழல்வாதிகளுக்கும் ஒரு உதாரணம். தற்போதைய அரசுக்கும் அதை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஊழலை ஒழிக்கிறேன், அதை ஒழிக்கிறேன், இதை ஒழிக்கிறேன் படம் காட்டுகிறீர்கள், ஆனால் மக்களுக்கு உண்மையில் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை என்பதை உணர்வார்கள். சில சமயங்களில் அப்படி உணர்ந்தார்கள் என்று சொன்னால் நாளைக்கு உங்களுக்கும் உதய கதிதான், தூக்கி ஆத்தில வீசுவார்கள். இன்றைக்கு தூக்கி கொப்புல வைத்திருப்பவர்களே. 2009 போர் நிறைவேற்ற போது மஹிந்த ராஜபக்ஷ
சிங்கள தேசத்தின் புதிதாக பிறந்த துட்டகெமுனுவாகத்தான் பார்க்கப்பட்டார். இல்லாளன் காலத்துக்கு பிறகு பிறந்த துட்டகெமுனுவாக பார்க்க. ஆனா அதே மஹிந்த ராஜபக்சவை இன்றைக்கு வீடும் இல்லாம தெரு தெருவா கலைக்கிற காட்சியை பார்க்கலாம். காலம் அரசியலும் அப்படித்தான். ஒருவருக்கும் சொந்தம் இல்லை. இன்று ஒருவருக்கு சொந்தமா இருக்கிறது நாளைக்கு இன்னொருவனுக்கு சொந்தமாக இருக்கும். அதுக்கு முதல் நீங்கள் மரியாதையா விலகினா நல்லது, இல்லை என்றால் இப்படித்தான் அடிச்சு இழுத்து துரத்தப்படுவார்கள் என்பதை. மரியாதை மட்டுமில்லை அரசர்களே, வாழ்க்கையில் தடம் பதித்து ஒரு இனத்துக்காக எங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றோம் அந்த நிம்மதி மூச்சை விடக்கூடியதாக இருக்கும் இல்லையா? இந்த நீங்கள் கூறிய அந்த ஹெலிகாப்டரில் போன விடயத்தை கூறும் பொழுது அது எல்லாருக்கும் அது பொருந்த வேண்டும். அதாவது எந்த ஒரு இனத்துக்காகவும் நாங்கள் செயற்படுகிறோம் என்று மக்களுடைய பணத்தில் செயற்படுகிறவர்கள், மக்களுக்காக பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். என்றால் தூய்மையாக இருக்க வேண்டும். மக்களுக்காக நீங்கள் பணிபுரியும் பொழுது தூய்மையாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் இங்கே அடிக்கடி கூறிக்கொண்டு வருவது. அதை நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது உடனடியாக அது ஞாபகத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த தூய்மை இல்லை என்பதற்காக அந்த மக்கள் துரத்தி அடித்திருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது அங்கே? உண்மைதான். என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு யாழ் இந்து கல்லூரியில் இருந்த ஒரு மாணவன் ஒரு உணர்ச்சிகரமான பேச்சை பேசியிருந்தார். அரசியல்வாதிகள், புலம்பெயர் அமைப்புகள் தொடர்பாக. அது பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அது பேருந்து கறந்து போட்டு, அதே போன்ற ஒரு மாணவன் நான் நினைக்கிறேன் 1-2 மாதத்துக்கு முதல் இந்த நேபாளத்துல பேசியிருக்கிறார். அது இப்போதான் அந்த மக்களிடம் ஒரு வைரலாக பரவி இருந்தது அந்த மாணவன் கருத்து. ஆனால் அது இன்று ஒரு போராட்டமாக வெடித்திருக்கிறது. ஆனால் போராட்டத்திலும் என்ன நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதுக்குள்ள பூகோள அரசியலும் பூந்து விளையாடிவிட்டது. இந்தியா திகைத்து போய் நிற்கிறது என்று சொன்னால், இதற்குள்ள அமெரிக்காவின் பங்கு கூடுதலாக இருப்பதாக கூறப்படும். கிட்டத்தட்ட ஒரு 1000 அறைகளை கொண்ட ஒரு பழமை வாய்ந்த அரண்மனையை கூட கொளுத்தி விட்டார். அந்த நாட்டின் ஒரு என்ன சொல்ற கல்ச்சரல் அந்த அடையாளங்களை அளித்தது யார் என்று. அப்ப அதே ஒரு கிட்டத்தட்ட $5 பில்லியன் அந்த நாடு இழந்த இந்த போராட்டத்தால். இப்ப இதற்கு பிறகு எவ்வாறு கட்டியமைக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது அவர்கள் என்னென்று சொன்னால், முன்னாள் நீதிபதி ஒருவரை இடைக்கால அரச தலைவராக போடுவதற்காக பரிந்துரை செய்திருக்கிறார்களாம். ஆனால் இராணுவம் தான் அந்த இப்போது இடத்தை கைப்பற்றி இருக்கிறது. இதுல ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த அரசு கலையும் வரையும் இராணுவம் முகாம்களை விட்டு வெளியேறவில்லை. அப்ப அது என்ன நடந்ததுன்றது, இராணுவத்தை யார் கட்டுப்படுத்தினார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போதான் இராணுவம் பொறுப்பெடுத்திருக்கிறது. அத்துடன் நமக்கு ஓரளவு அந்த கலவரங்கள் ஆட்சியும் கலைந்து விட்டதானே, கலவரங்கள் ஓரளவு தனிமை நிலைக்கு கொண்டு வரப்பட்டதாக தான் கூறப்படுகின்றது. இப்ப நீதியாளர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீதிபதிகள் எல்லோரும் நிர்வாக திறமை உள்ளவர்களாக இருப்பாரா என்றதும் ஒரு கேள்விக்குறிதான். அடுத்ததாக அதாவது இளைஞர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை அடுத்தது அவர்களுடைய ஃபியூச்சரை எப்படி மாத்த போகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கொண்டு வரும் என்றதெல்லாம் ஒரு பிரச்சனை தான். உலகத்தின் பொருளாதார பிரச்சனைகளும் தற்போதைய நிலையில் இவ்வாறான எழுச்சிகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இது தொடர்ச்சியா இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகளில், பங்களாதேசமாக இருக்கலாம், நேபாளமாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம் என்று தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற அந்த பதட்டங்கள் அந்த பிராந்தியத்துக்குள் ஒரு சமநிலையை குழப்புறதாகத்தான் இருக்கு. அந்த பிராந்தியத்திலும் ஒரு மாற்றம் ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்களா? இப்ப பங்களாதேஷில் நடந்த விடயங்கள், இப்ப நேபாளில் நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, பாகிஸ்தானிலும் கூட புரட்சி நடைபெற்றது. ஆனால் கொஞ்சம் அடக்கி விட்டார்கள். அப்படி என்றால் அந்த பிராந்தியத்தில் ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? உண்மைதான். அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கூட மீண்டும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்தியாவில இருக்கின்ற நிலைமை கூட, இந்தியாவில தற்போதைய பொருளாதார நிலைமை ஓரளவு, அதாவது வேலை வாய்ப்புகள் மற்றது தனிநபர் வருமானம் அவற்றுடன் ஒப்பிடும் போது இந்தியாவில ஓரளவு பரவாயில்லாமல் இருப்பதால் இந்தியா தப்பி பிழைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அது எத்தனை நாளைக்கு சாத்தியம் என்றதும் இப்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எல்லா நாடுகளையும் ஒரு பதற்றத்துக்குள் உள்ளாக்கி இருக்கின்றது. நீங்க பிரான்ஸ்ல பார்க்கலாம், அரசு கவிழ்ந்து விட்டது. ஏனென்று சொன்னால் நிதி நெருக்கடி.
பிளாக் ஹோல் என்றாங்க. பட்ஜெட்ல வந்து பிளாக் ஹோல் என்றால் பெரிய துண்டு விழும் தொகை, சுகாதாரத்துக்கு ஒதுக்க முடியாது. பிரித்தானியாலும் இருந்த லேபர் பார்ட்டி வந்தவுடன் சொன்னது இல்லையா சொன்னார். வரும்போது 64 பில்லியன் என்றார்கள், தாங்கள் வந்த அப்புறம் 24 சுருங்கிட்டு என்றார்கள். என்னென்று தெரியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது 67 இருந்தது, 67 பில்லியன். ஆளுங்கட்சியா வந்தோம்னா 24 போய்விட்டது. ஆனால் இப்ப பிரித்தானியாவிலும் அடுத்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் என்ற மாதிரிதான் கூறுகிறார்கள். அப்ப பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் தேதி மிக பெரும் போராட்டம் அங்கு இடம்பெற்றிருந்தது. மேக்ரோன் வந்து பதவி விலக வேண்டும் என்று சொல்லி. அப்ப அதுக்கு அவர்கள் கூறினது என்று சொன்னால், சுகாதாரத்துக்கு ஆன நிதியை கட் பண்ணுங்கள், வீதி அபிவிருத்தி மற்ற அபிவிருத்தி நிதிகளை, பென்ஷன் நிதிகளை கட் பண்ணி அதனை பாதுகாப்புக்கு செலவழிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் மக்கள் வைத்திருக்கிறார்கள். 2ஆம் உலக போரை போல எல்லோரும் இனிமேல் போருக்கு போற மனநிலையில் இல்லை. அதுதான் அந்த பிரச்சனை. ஏனென்றால் எல்லாத்தையும் லிவிங் ஸ்டாண்டர்டும் கூடிட்டுது. அவன் ஜிம்முக்கு போய் அங்க போய் இங்க போய் 100 வருஷம் வரையும் வாழ்வோம் என்று இருக்கிறவனை நீங்கள் கொண்டு போய் களமுனையில நீனில் கொரப்டான அரசியல்வாதிகள் தங்களை பாதுகாக்கிறதுக்கு நீ போய் அங்க நில்லண்டு அனுப்பினா போறானா இல்ல. அதே நிலைமை தான் இப்ப எல்லா நாடுகளுக்கும் இப்படியான ஒரு நிலைமை வந்தோன்னு தங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து பாதிக்கப்படுதுன்றோன்னு அவங்க அரசுக்கு எதிராக திரும்புறதா தான் இருக்கிறது. எல்லா இடமும் அரசுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இலங்கையிலும் அதேதான். இப்போ மஹிந்த ராஜபக்ஷவை பார்த்தால் மைத்ரிபால சிறிசேனாவை எல்லாம் அகற்றி விட்டார்கள். ஆனால் தென்னிலங்கை பேப்பர்கள் வைக்கிற கேள்வி என்னென்றால், ஓகே அது செய்யறீங்க நல்லது, இப்ப நேபாளம் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். நீங்கள் இப்போதும் ரணிலும் கோத்தபாயாவும் போட்ட IMF தான் தொங்கிக் கொண்டு நிற்கிறீர்கள். அபிவிருத்தியை நீங்கள் செய்து இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இதுக்கு வராவிட்டால் இந்த நிலைமை உங்களுக்கும் வராது, அதாவது NPP அரசுக்கும் வராது என்பதில் வராது என்று நாங்கள் நம்ப முடியாது. ஏனென்று சொன்னால் இதை யார் நடத்தி இருக்கிறார்கள் சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள்ல நடத்தி இருக்கிறது. என்ன செய்தார்கள் என்று சொன்ன, இப்ப நீங்க நேபாளத்துல இவ்வாறு நடந்தால், நேபாளத்துல ஏற்கனவே டிக்டாக் சமூக வலைத்தளங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். அரசாங்கம் சொல்லி பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல் பல இதுகளை செய்கிறார்கள். அப்ப டிக்டாக் அதுகள் பதிவு செய்திருந்தது. ஆனால் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுகள் பதிவு செய்யவில்லை. அதை தடை செய்தார்கள். தடை செய்தவங்க என்ன செய்தார்கள் என்றால், அதை தடை செய்த பிற்பாடு டிக்டாக் ஏற்கனவே பதிவு செய்திருந்ததானே அதில் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணார்கள். அரச தரப்பின் பிள்ளைகள், மந்திரிகள மனைவிமார், மந்திரிமார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி வாழ்கிறார்கள், மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று ஒரு குறும்படம். இது எல்லா இடமும் பரப்பப்பட்டது. அதை கொண்டு மக்களை உருவாக்கி ஒரு ஊசுப்பேற்றினார். அப்ப இதை யாரும் செய்ய முடியும். நீங்க இப்ப பாருங்கள், மஹிந்த ராஜபக்ஷவை இந்த விஜயராம மாவட்டத்திலிருந்து அகற்றினார்கள். அகற்றினோன்னு அவர் எங்க போனார்? தங்காலையில இருக்கிற கால்டன் ஹவுஸ்க்கு போயிருக்கிறார். அங்க டெய்லி மிரக்காரன் போட்டிருக்கிறான் படங்களை பார்த்தா பெருமளவான மக்கள் வரவேற்கிறார்கள். அப்ப எல்லார்ட்டும் ஒரு கிரௌட் இருக்கு என்றால இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவன்கள் 48 லட்சம் 50 லட்சம் வாக்கெடுத்தா அவன் கிட்டத்தட்ட 25 லட்சமாவது எடுக்கிறான். அப்ப அந்த 25 லட்சம் பேர் அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஒரு போராட்டம் செய்யறதுக்கு இப்ப கொழும்புல அறகலியா செய்தவங்க 1 லட்சம் பேர், 1 லட்சம் 2 லட்சம் காணும் முடிஞ்சுதானே. என்னடா இப்ப சரி இப்ப இலங்கை நாடாளுமன்றத்தை சுத்தி வளைக்கிறாங்கன்னு வைப்போம். அறகுமரத்துக்கு 10 பேரை சுட்டா அது இன்னும் பிரச்சனையா மாறும். சுடாட்டி நாடாளுமன்றத்தை கொடுத்துவான். அப்ப இதை பழகி போட்டீங்களா எல்லா இடமும். இப்ப இது அதாவது இலங்கை ஒரு மாடல். இப்ப இலங்கைய எப்படி ஒரு மாடலாக வச்சு முள்ளிவாய்க்கால மாடலாக வச்சு காசாவில் நடக்குது, அதே போல இலங்கை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது மாடலாக வச்சு இப்படியே போய்கொண்டிருக்குது. பங்களாதேஷாக இருக்கலாம், நேபாளமாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இது நாளைக்கு வராது. அதைத்தான் அந்த பத்திரிகை எழுதுகிறது. இந்த அரசாங்கம் இந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அண்மையில் கூட சிலர் போயிருந்தார்கள் சுற்றுலா துறைக்கு, சுற்றுலா வடபகுதிக்கு போன போது அங்கு
சிறு தொழில் செய்து கடைகளில் விற்பனை செய்பவர்கள், இந்த ரோட்டோரங்களில் வியாபாரம் செய்பவர்களிடம் பொருட்களை வாங்கும் போது அவர்கள் தங்களுக்கு உதவி செய்யுமாறு காசை கேட்கிறார்கள், அரிசி வாங்கி தருமாறு கேட்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் போனவர்கள் கேட்டு உங்களுக்கு சமுத்தி தருகிறார்கள், அதாவது தருகிறார்கள் என்றால் அது தங்களுக்கு போதாது என்றுதான் சொல்லுவார். என்ன விலைவாசியை அப்படி ஏற்றி வைத்திருக்கிறார். அன்றைக்கு எனக்கு தெரிந்த ஒருவர் போனார், சொன்னார் நாங்கள் போய் வவுனியாவில் தான் ஒரு கடையில 4 பேர் தான் சாப்பிட்டது 20,000 ரூபாய் பில் என்று. அப்ப நான் சொன்னேன், அது இந்த பிரித்தானியாவில் சாப்பிடுறது மாதிரி தானடா கிடக்கு, பிறகு என்னடா? அப்ப இருக்கிற அங்கத்தை இருக்கிற சனத்துக்கு அது கட்டுப்படியாகுது என்றால் இங்கிருந்து போறவர்கள் விலையை ஏத்தி 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 வைத்திருக்கிறார். அது அந்த நாட்டுக்கு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்னடா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும். மீண்டும் ஒரு முறை இந்த மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, இப்ப நாங்கள் உயிரோடை தமிழில் எப்பொழுதுமே உண்மையாக தூய்மையாகத்தான் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கனுடைய இந்த அணுகுமுறை பலர் வரவேற்கிறார்கள். இப்ப பாருங்கள், கிட்டத்தட்ட 100 பேர் பதவியில் இல்லாத ஓய்வு பெற்ற ஒரு முன்னநாள் அரசு தலைவருக்கு 100 பேர் என்னத்துக்கு தேவையப்பா? அதில் அதே ஒரு ஊழலாகத்தான் பார்க்க வேண்டும். அவ்வளவு பேருடைய சம்பளமும் அரசாங்கத்திடம் இருந்து போன்றோம்னா அரசாங்கம் அதை சேர்த்து அதை நாங்கள் பாராட்டலாம். அதே நேரத்தில் நீங்கள் கூறுவது போல் சற்று முன்னதாக நீங்கள் கூறுங்கள், அது சிங்கள மக்களுக்கான ஒரு விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டினீங்க. அதே போல் தமிழர் தாயகத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் முன்னிருந்த அரசாங்கங்கள் எல்லாம் பொருளாதார நெருக்கடிக்கு தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது? அவர்களும் கூட கூறினார்கள், போர் முடிவுக்கு வந்து விட்டது, வடக்கு கிழக்கில் எவ்வளவு இராணுவத்தினர் அங்கே இருக்க வேண்டும். சிங்கள மக்களுக்காக எப்படி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் செலவுகளை கட்டுப்பாட்டை கொண்டு வந்து அதை அந்த நாட்டுக்காக பயன்படுத்துகின்ற அனுரகுமார திசாநாயக்கா ஏன் தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற இராணுவத்தினரை குறைத்து அதில் வருகின்ற பணத்தை அந்த நாட்டுக்கு ஏன் பயன்படுத்துவது? அது என்ன காரணத்துக்காக அதை செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சிங்கள பௌத்த பேரினவாத மனப்பான்மையிலிருந்து எந்த ஒரு கட்சியையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அப்படி வேறுபடுத்தி பார்ப்போமாக என்றால் அது எங்களின் அறியாமை என்று நாங்கள் பல தடவைகள் கூறியிருக்கோம். சின்ன உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். முதல் தடவை போகும்போது கையிட்டி விகாரை அது அரசாங்கத்தால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது. அதாவது சட்டவிரோதமாக மற்றவன் செய்தால் அது குற்றம் என்றீர்கள், அரசே செய்தால் அது எப்படி குற்றமாகாது என்றது கேட்பதற்கு யாரும் இல்லை. அதை வெளிநாடுகளில் கொண்டு வழக்கு போடுங்கொண்டாலும் அதுக்கு அவர்கள் அதுக்குரிய அமைப்புகளும் எங்களிடம் இல்லை. பேப்பர் பேட்ல எழுதுறவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இதுவும் செய்ய முடியாது. சில அமைப்புகளோ ஒருத்தர், அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் ஒரு அமைப்பை நடத்துகிறார். தமையனும் தம்பியாரும் தங்கச்சியாரும் அப்படித்தான் அமைப்புகள் போய்கொண்டே இருக்கு. அப்ப அதே முதலாவதே பிள்ளை. அடுத்தது அங்கு போய் அது தொடர்பான பிரச்சனையை தீர்க்க சொன்ன போது நயினாதீவு பீடாதிபதியை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது அடுத்த பிள்ளை. என்றால் அரசு தலைவராக இருக்கிறவர்கள் நீங்கள் நயினாதீவு மகாசங்க தலைவர் வந்து வடக்குக்கு ஆளுநரும் இல்லை, வடக்குக்குரிய அரசு தலைவரும் இல்லை. அப்படி வடக்குக்குரிய அரசு தலைவர் என்றால் அது அரியன் என்றவன். ஏனென்றா அவருக்கு தான் 2,26,000 வாக்கு போட்டது. நாங்கள் அப்படி பிரிச்சு பார்க்கிற வேண்டாம். மாணாக்கருக்கு அங்க நயினாதீவு மாணாக்கருக்கு ஒரு தமிழரும் வாக்கு போடவில்லை, அவரை நீங்களா கொண்டிருத்தினர். சரி, அது கிடக்கட்டும். இப்பையும் போய் அந்த விகாரையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள். கண்டியில போய் அஸ்கிரிய பீடம், மல்பத்த பீடம் என்று தவம் கிடக்கிறீர்கள். ஓகே, பௌத்த பேரினவாதத்தை நீங்களும் சரியாகத்தான் கடைபிடிக்கிறீர்கள். அப்ப இதை மேலோங்க வைத்திருக்க, அதில் எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது என்றால் தமிழர்களை ஒரு அடிமை நிலையில் வைத்திருக்க வேண்டும். எதுவும் கொடுக்கக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது, அதிகாரமே அற்ற நிலை. அதற்காகவே இந்த இராணுவம், நீங்கள் அரசியல் கைதிகளாக பார்க்கலாம், படையினராக பார்க்கலாம். இப்ப வட்டுவாகால் பாலத்தை கட்டப்போகுது என்று கூறுகிறார்கள். ஆனால் அபிவிருத்தி என்று கூறுகிறார்களே தவிர அங்கிருந்து நீங்கள் கூறியது போல இவ்வளவு இராணுவத்தினருக்கும் ஏன் நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும்? அதாவது போர் உக்கிரமடைய முதல் கிட்டத்தட்ட 1983ஆம் ஆண்டு இலங்கையில் எந்தவித அப்பா ஜேவிபி கலவரம் முடிந்தும் விட்டது. 13,000 14,000 பேர் தான் இராணுவத்தில் இருந்தார்.
இப்ப பிரித்தானியா ராணுவத்தை விட அதிக அளவான ராணுவத்தில் இருக்கிறார். உலகிற்கும் யார்கிட்ட சம்பளத்தை கொடுக்குறீர்கள்? உங்கள் இந்த நாடு பங்குரோத்தா இருக்கிற நேரத்துல கூட உங்களால் படையினரை குறைக்க முடியவில்லை. காணிகளை, அதாவது விவசாய நிலங்களை விடுவித்து அதில் விவசாயத்தை மேற்கொண்டு ஒரு தன்னிறைவு அடைவதற்கு கூட உங்களால் முடியவில்லை. இன்று ரஷ்யாவோ உக்ரைனோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரெயின் பாஸ்கெட் என்று சொல்கிறார்கள், என்ற தானிய களஞ்சியம் செய்கிறார்கள். கோதுமையோ இன்றைக்கு 25,000 தொன் கோதுமையை ஆப்பிரிக்க நாட்டுக்கு சும்மா கொடுத்துட்டு போனாங்க. இப்ப அமெரிக்கா இந்தியாவுக்கும் இடையில வர்த்தக போர் என்று சொல்கிறார்கள். இந்தியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு இந்தியா 0% வரியை போட வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ன பொருட்கள் என்று யாராரும் பார்த்தார்களா? யாராவதுக்கு பார்த்தாங்களா என்ன பொருட்கள்? விவசாய பொருட்கள், சோளம், சோயாபீன்ஸ். அப்ப அமெரிக்கான்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினைக்கிறது? டையையும் கட்டிக்கொண்டு ஷூட்டையும் கோட்டையும் போட்டுக்கொண்டு ஆபீஸில் இருக்கிறேன். அங்கேயும் விவசாயம் நடக்கிறது. விவசாயிகள் தான் முன்னேறுகிறார்கள், அந்த பொருட்களைத்தான் விற்கிறார்கள் என்று கூட யாரும் வெளியில் சொல்வதில்லை. அண்மையில் அமெரிக்காவின் அரசு தலைவர் ஒருவர் மரணமான கெனடியன் நினைக்கிறேன், அவருடைய புகைப்படம் ஒன்று வெளியிட்டிருந்தது. நிலக்கடலையை அவர் காய வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவற்றை அப்பாண்ட வேலை என்னென்று பார்த்தால் நிலக்கடலை உற்பத்தியாளர். இவற்ற தொழில் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு நிலக்கடலை வியாபாரி. அவர் ஒரு நிலக்கடலை வியாபாரி. ஆனால் அமெரிக்காண்டால் எங்கட மக்களுக்கு என்ன? பிரித்தானியா அமெரிக்காண்டால் என்ன? ஒரு 25 மாடி கட்டடத்துல கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கொண்டு ஏசி ரூம்ல இருக்கிறார். இல்ல, இங்க நீங்கள் பாருங்கள், பண்டி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ரச்சி ஏற்றுமதி செய்கிறார்கள், பால் பொருட்கள். ஏது நான் கூறுவேன்னா, அவ்வாறான நிலங்கள், இவ்வாறான விவசாயத்தை செய்யக்கூடிய நிலங்களை நீங்கள் தொல்லியல் திணைக்களம் படையினர் வசம் வைத்துக் கொண்டு இப்போது மஹிந்த ராஜபக்ச கலைப்பது பிரச்சனை, அது உங்களோட பிரச்சனை. எங்கிட பிரச்சனைக்கு நீங்கள் கேட்டது போல, நீங்கள் கேட்டதுதான் சரி, எங்கிட பிரச்சனையில் நீங்கள் இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செய்திருக்கிறீர்கள்? நியாயமான கேள்விதான், பொறுத்திருந்து நாங்கள் பார்க்க வேண்டும் எவ்வாறு அவர்கள் நகர்கிறார்கள் என்று. அதாவது அரசியல் தீர்வு, நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் பேசியிருந்தோம், தமிழ் மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்வதற்கு அரசியல் தீர்வு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இருக்கின்ற அவ்வாறான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார்களாக இருந்தால் அந்த இலங்கை தீவியை ஒரு சுவிட்சம் அடையக்கூடிய இலக்கி ஈழத்தமிழர்களும் சேர்ந்து செயல்படுவார்கள் என்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்கா இது தொடர்பாக ஒரு கரிசனையோடு அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு உண்மைத்தன்மையோடு தூய்மையாக, நாங்கள் இப்பொழுது பேசியிருந்தோம் சற்று முன்னதாக, எவ்வாறு தூய்மையாக இருந்தால் நிறைய விடயங்களை சாதிக்கலாம், தடம் பதித்தவர்களாக பார்க்கப்படுவார்கள் வரலாற்று என்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். அது தூய்மையாக ஈழத்தமிழருடைய அரசியல் தீர்வு தொடர்பாக செயல்படுவார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்லலாம். ஆனால் அதை செய்து காட்டிய பின்புதான் அந்த மக்கள் என்றால் மக்களை தமிழ் மக்களை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்பி 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 ஏமாந்தவர்கள் தமிழர்கள். எனவே இனி ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒருவரையும் நம்புவதற்கு தயாரில்லை என்ற அந்த முடிவு எடுத்து விட்டார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கூறியாக வேண்டும். அரசோர்களே நன்றி. அந்த விடயங்களை நீங்கள் விரிவாக எங்களுடைய உறவுகளுக்கு தந்ததற்காக நன்றி. இனி இன்னொரு விடயத்தை, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம், நாங்கள் கடந்த 2-3 நிகழ்ச்சிகளுக்கு முன்னதாக நாங்கள் உரையாடி இருந்தோம். அதாவது சுவிஸ் நாட்டில் குடிவரவு அலுவலகம் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மக்கள் தொடர்பாக ஒரு ஆவணம் ஒன்று தயாரித்தது தொடர்பாக நானும் நீங்களும் இங்கே உரையாடி இருந்தோம். நீங்கள் அதில் ஆச்சரியப்படக்கூடிய நிறைய விடயங்களை அங்கே கூறினீர்கள். இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது பலராலும் பேசப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக என்ன நடக்கின்ற விடயங்களை எங்களை உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான். இந்த விடயத்தை நாங்கள் பேசிய பிற்பாடு பெருமளவானவர்கள் என்னுடன் தனிப்பட்ட முறையில் கதைத்திருந்தார்கள். சிலர் வேறு பலரிடம் நம்பர்களை வாங்கி கூட பேசியிருந்தார்கள். பேசியவர்களில் பலர் சொன்னார்கள் தங்களுக்கு இது தொடர்பாக தெரியாது என்று சொல்லி. ஆனால் இதை வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு தந்தவர்கள் அதை ஒரு என்னென்று சொல்வது, ஒரு நேர்மையாகத்தான், அதாவது இதில் திருத்தங்கள் செய்யலாமான்றதை ஒரு உதவியாக கேட்டிருந்தார். அது ஒரு உண்மையை வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னொருவர் கூறுகின்றார், இது அங்கிருக்கின்ற ஒரு கோயில் நிர்வாகத்திடமும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி, பேர்ன் பகுதியில் இருக்கின்ற ஒரு கோயில் நிர்வாகிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும்
அவர்கள் மூலம் தங்களுக்கு வந்ததாகவும், ஆனால் அதனை வெளியில் கொடுக்க கூடாது என்று அதில் எழுதியிருக்கிறதாகவும் கூறியிருந்தார். ஓகே, வெளியில் கொடுக்கப்படாது என்று சொன்னால், இப்ப 4 பேர் தொடர்பாக ஒரு கதையை நான் எழுதுறேன் வைப்போம். 4 பேர் தொடர்பாக ஒரு கதையை அல்லது கட்டுரை எழுதுறேன் சொன்னால், நான் அதை வெளியிட முதல் அந்த 4 பேருக்கும் காட்டுவோம். அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. அது இப்ப அது பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கு அது போகணும் இல்லை. ஆனால் ஒரு இனம் தொடர்பாக எழுதிவிட்டு என்னென்று நீங்கள் அதை வெளியில் கொடுக்க கூடாது என்னன்னு சொல்லலாம். ஒரு இனம் நீங்க கூப்பிட்ட 4-5 பேருக்கு தொடர்பாக ஒரு கதையை எழுதின, உங்களுக்குள்ள எதுவும் கதை எழுதினீங்கன்னா நீங்க வச்சுட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. இது எங்களை இனம், ஒரு இனம் தொடர்பாக எழுதி போட்டு, இப்ப ஐக்கிய நாடுகள் சபையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் போக் டேக்கர் ஒரு கடிதம் எழுதினார், ஒரு அறிக்கை எழுதினார். எழுதினோன்னு என்ன செய்தார்? எது தொடர்பாக அந்த அறிக்கை? இலங்கை அரசு தொடர்பாக அறிக்கை. ஆனால் அதில் தமிழர்களும் இருக்கிறார்கள், தமிழர்களுக்கு அனுப்பவில்லை. அவர் இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்புகிறார். 10-12 கிழமைக்கு முதல் இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பி என்ன கேட்கிறார்? இதுல எதுவும் திருத்தம் இருந்தா போடுங்க உண்டு, அல்லது உங்களோட கருத்துக்களை தாங்கும். அதுக்கு பிறகு அப்டேட் பண்றார், போறார். அப்ப ஐக்கிய நாடுகள் சபையே தான் ஒரு நாடு தொடர்பாக எழுதுகிற அறிக்கையை அந்த நாடு கேட்டுத்தான் போடுகிறார்கள். நீங்கள் என்னென்று சுவிஸ் அரசு, நீங்கள் தமிழர் தொடர்பாக எழுதாமல் ஒரு 4 பேர் தொடர்பாக எழுதியிருந்தால் அது வேறுபடியும். அப்ப இது மிகப்பெரிய தவறு. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பலரும் உண்மையில் வேறு சிலர் கூறியிருந்தார்கள் தங்களுக்கு இது கிடைத்திருந்தது, ஆனால் தாங்கள் என்னென்று இதை கதைப்பதென்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது இப்படி ILC இதை கொண்டு வந்தது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருந்ததாகவும் கூறியிருந்தார்கள். இன்னும் பலர் கூறியிருந்தார்கள் தாங்கள் இது தொடர்பாக சுவிஸ் அரசுக்கு நேரடியாக கடிதத்தை போடுவதாக கூறியிருந்தார்கள். இன்னும் பலர் இது தொடர்பான இன்னும் பல தகவல்கள் அங்கு என்னென்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பாக இருப்பதாகவும் கூறியிருந்தார்கள். இப்ப நான் ஒன்று கூறினேன், ஊடகம் என்பது அவர்கள் அரசாங்கம் தருவதை வாங்கி போட்டு விட்டு படுத்துக்கு நித்திரோல்வதில்லை ஊடகம். அதுக்கு மட்டும் காத்து கொண்டிருந்து அவர்கள் தருவதை வாங்கி போடுவதில்லை ஊடகம். ஊடகம் என்பது என்ன உள்ளால் நடக்கிறது என்பதை புலனாய்வு தகவல் மூலம் அறிந்து 4-5 பேரோட கதைத்து அந்த தகவல்களை அறிந்து அதை வெளியில் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு நன்மையை செய்வதுதான் ஒரு ஊடகம். குறைந்த வளங்களாக இருந்தால், நாங்கள் இதில் அந்த ILC மிகவும் ஒரு குறைந்த வளத்தோட இருந்தாலும் ஒரு எங்களை இனத்துக்கு ஒரு நல்லதை செய்திருக்கிறவண்ட பெருமளவான பாராட்ட பெற்றது ஒரு போற்றத்தக்க விடயமாகத்தான் இருக்கிறது. இதை துணிச்சலாக கொண்டு வந்தது. ஏனென்றால் சில முக்கிய ஊடகங்களுடன் கதைத்திருக்கிறார்களாம். அவர்கள் கூறின கருத்து என்னென்றால், நீங்கள் இந்த அமைப்பில் இருக்க உங்களை இப்ப கருத்து பேட்டி எடுக்க மாட்டேன் என்று. அப்ப நான் கூறினேன் அது தவறு. அதே ஊடகம் வெவ்வேறு அமைப்புகளை எல்லாம் எடுக்கிறார்கள். இந்த சுவிஸ் விடயத்தை வெளியில் கொண்டு வரக்கூடாது என்பதில் அவர்கள் ஒரு சாட்டை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். உண்மையில் இதை ILC இல்லாமல் விட்டால் வேறொரு ஊடகம் கொண்டு வந்திருக்காது. என்ன சொன்னா, நாங்களே அதை பகைப்பான், நாங்களே என்ன செய்வான் என்று. உண்மையில் அப்ப இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் யார் யார் சம்பந்தப்பட்டார்கள், என்னென்ன எல்லாம் சுவிஸ் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் போரின் போது அதுவரையிலும் சுவிஸ் அரசாங்கத்தை சொல்வது என்ன, நடுநிலைமை, ஐரோப்பாவுக்கும் இல்லை மற்ற நாடுகளுக்கும் இல்லை, நடுநிலைமையாகத்தான் அவர்கள் வேஷம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த சுவிஸ் வங்கிகளில் வைக்கப்படும் காசுகளை எல்லா நாடுகளிலும் இருந்து எடுத்து அந்த ஆசிய நாட்டு ஊழல்வாதிகள் செத்துடுவார்கள். காசை கோடிக்கணக்கில் கொண்டு வச்சுட்டு அவர்கள் செத்துடுவார்கள். அதுக்கு பிறகு யாரும் எடுக்க போவதில்லை. அவ்வளோத்தையும் எடுப்பதற்கு பணமாக பொருளாக என்று சொல்லி, அப்ப அதற்காக நடுநிலைமையாக நடித்தார்கள். ஆனால் உக்ரைன் போருக்கு பின்னர் அவர்கள் நடுநிலைமை இல்லை என்பதை எல்லாருமே தெளிவாக கூறிவிட்டார். அதே போலதான் தமிழர் நிலைமையிலும் சுவிஸ் என்று நடுநிலைமையாக இல்லை. அடுத்ததாக நான் இன்னொன்றை அவர்களிடம் கேட்டேன். அந்த அறிக்கையில் போட்டிருக்கிறது 95% தமிழர்கள் இருக்கிறார்கள், 5% சிங்களவர்கள் இருக்கிறார்கள். சுவிஸில் 95% மாணவர்கள் வரியை கட்டுகிறீர்கள். கால்குலேட் பண்ணி பாருங்க, நீங்கள் எவ்வளவு வரியை கட்டுகிறீர்கள். ஆனால் அந்த 5% சிங்களவர்களுக்காக சுவிஸ் அரசு வேலை செய்யும் என்றால் அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ஸ்டாண்ட் அப் பண்ணல, எங்கேயும் நீங்கள் ஸ்டாண்ட் அப் பண்றீங்க. இப்ப வேலை தளத்துல கூட நீங்கள் ஒன்றை குரல் கொடுத்தா தான் உங்களுக்கு ஒன்று நடக்கும். இப்ப ஸ்டாண்ட் அப் பண்ணாம இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு
பிரச்சனை. ஆனால் இப்போது அந்த என்னிடம் உதவி கேட்டவர்களை கூட அவர்கள் கூறியிருக்காங்க, கிட்டத்தட்ட 4 பக்கத்துல நாங்கள் என்னென்ன கதைத்தோமோ அவர்கள் ஒரு அறிக்கையாக தந்திருக்கிறார்கள். ILCயில் கதைக்கப்பட்ட விடயங்கள் தங்களுக்கு உதவியாக இருந்ததாகவும் கிட்டத்தட்ட 4 பக்கத்தில் அதற்குரிய பதிலை எழுதி சுவிஸ் அரசிடம் கொடுத்திருப்பதாகவும். இப்ப நான் கூறினேன் என்னென்றால், நாங்கள் உங்களை காப்பாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், நாளைக்கு உங்களை கூட்டியது இதை யாருக்கும் காட்டாதை கொண்டு பெருட்டி வைத்து விட்டு அந்த அறிக்கையின் கீழுக்கு உங்களோட பேரை போட்டால் தவறாக வந்த அறிக்கையில் நீங்களும் சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள். இப்போது அது இல்லை. ஏனென்றால் நீங்கள் திருத்தத்தை கொடுத்ததாக உலகுக்கு அறிவித்தாச்சு, தமிழ் மக்களுக்கு அறிவித்தார். இனி பிழை முழுக்க சுவிஸ் அரசாங்கத்தான் இருக்கு. அடுத்ததாக நான் அதை கூறினேன், நீங்கள் அந்த 2007ஆம் ஆண்டு வந்த அறிக்கை அல்லது இனி வரப்போற அறிக்கையை நீங்கள் அதை அலசி ஆராய்ந்து என்னென்ன பிழை விடப்பட்டது என்று எழுதி நீங்கள் காசுகளை சேர்த்து களியாட்டங்களை நடத்துகிறீர்கள், விழாக்களை நடத்துகிறீர்கள், ஒவ்வொரு கிழமையும் ஒன்று கூடல் செய்கிறீர்கள். ஆனால் ஒரு கொஞ்ச காசை ஒதுக்கி நீங்கள் எழுதிய கட்டுரையை சுவிஸிலிருந்து வருகின்ற ஒரு பேப்பருக்கு அவங்களை காசை கொடுத்தா போடுவாங்க. இந்த அரசு பேப்பர்ல 2 இருக்குது, அரசு சார்ந்த பேப்பர், அரசுக்கு எதிரான பேப்பர். அரசு சார்ந்த பேப்பர் போடவில்லை என்றால் அரசுக்கு எதிரான பேப்பர்ல போடுங்க, காசை கொடுத்தா போடுவாங்க. அப்படி போட்டாவது அதை திருத்துங்கள். அவர்களுக்கு உண்மையில் இதொரு இந்த ILC இது ஒரு ஐ ஓப்பனராகத்தான் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து இதை இவ்வாறான, நாங்கள் மட்டுமில்லை ஏனைய ஊடகங்களும் இவ்வாறானத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடன் கதைத்தவர்களிடம் நான் கூறுவேன், நீங்கள் என்னென்று சொல்வது, என்னென்று கொண்டு வருவது என்றெல்லாம் நீங்கள் சொல்வது படுகொலை. நீங்கள் ஏதாவது ஒரு ஊடகத்தை பிடித்து நீங்கள் கதைத்திருக்க வேண்டும், இவ்வாறு நடக்கிறது என்பது. அப்ப அதைத்தான் நான் கூறினேன், எல்லோரும் பேச வேண்டும். இன்னொரு உதாரணம் பிரசோகளே, இப்ப ILCக்கு பெருமை என்று நீங்கள் சொன்னாலும் கூட, என்னை பொறுத்த மட்டும் நாங்கள் எங்களாலான பணியை எங்களுடைய மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று மன விருப்பத்தோடு ஒரு திருப்திகரமாக எங்களுடைய தொண்டர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவும் எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், இனத்துக்கு ஒரு சரியான வழியை நாங்கள் காட்டுவதென்றில்லை, சரியான வழியை கூடியவர்களை நாங்கள் இங்கே கொண்டு வந்து அதை பேசும் பொழுது, இப்ப பாருங்கள், நீங்கள் அந்த ஆவணத்தை பார்த்தபடியால் இந்த விடயத்தை பெரிய ஒரு பேசுபொருளாக்கி இருக்கிறார்கள். அதில் உண்மையான விடயத்தை, சரியான விடயத்தை திருத்தக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை என்றால் நீங்கள் கூறியது போல் வரலாற்றில் புலியாக எங்களுடைய விடயங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டால் இன்னொரு 20-30 ஆண்டுகள் கழித்த பின்பு அடுத்த சந்ததியினர் அந்த வரலாற்று புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இவ்வாறுதான் எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற விடயங்களை வித்தியாசமாக பார்க்கப்படும். எனவே தவறு இழைக்காமல் நாங்கள் மனசுத்தியோடு, இதே சுத்தியோடு எங்களுடைய இனத்துக்காக பங்களிக்கின்றோம் என்று சொல்லி செயற்படுகிறவர்கள் உண்மையாக நாங்கள் இதைத்தான் நாங்கள் திருப்பி கூறுகின்றோம். ஊடகம் என்பது பெரிய ஒரு ஆயுதம் போறது. அதை சரியான ஒரு ஊடகத்தை நீங்கள் பலப்படுத்தி அந்த ஊடகத்தின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய நிலைமைகளையும், மக்களுக்கு தேவையான விடயங்களையும், மக்கள் தொடர்பான ஆய்வுகளையும், மக்கள் தொடர்பான அவர்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். இதைத்தான் ஏனைய ஊடகங்கள் செய்கின்றது. தமிழர்களுக்குத்தான் ஒரு சரியான ஒரு ஊடகம் இல்லை. எனவே இந்த தருணங்களில் இவ்வாறான நேரத்தில் எங்களுடைய மக்கள், அதாவது நாங்கள் இந்த வானொலியில் நாங்கள் அடிக்கடி கூறுவோம், என்ன விடயமாக இருந்தாலும் நீங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் இந்த வானொலி எப்பொழுதுமே திறந்திருக்கும் யாருக்கு. ஆனால் நாங்கள் கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் சரி, அவ்வளவுதான். நாங்கள் மட்டுமில்லை, எங்களுடைய நேயர்களே அந்த கேள்விகளை கேட்பார்கள், அந்த கேள்விகளுக்கு பதில் கூறினால் சரி. நன்றி அரசுகளே, நிச்சயமாக எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூறலாம். ஏனென்றால் அவர்கள் துணிவாக உங்களிடம் வந்து கேட்டதும் நீங்கள் அதை எடுத்து அது தொடர்பாக ஆராய்ந்து அந்த விடயங்களை சரியாக அவர்களுக்கு அதை திருத்தி கொடுக்கும் பொழுது அதில் ஒரு திருப்தி இருக்கின்றது. அதை நாங்கள் காவி சென்றோம் என்பதிலும் எங்களுடைய ஊடகத்துக்கும் அதிலும் ஒரு திருப்தி இருக்கின்றது என்ற குறிக்கொண்டு நாங்கள் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.